ஸோ இதுதான் இந்த ஜென்ரேஷன் இஸ் கோயிங் ஆன். ஸோ வி நீட் டு, ஏன்னா நம்ம இந்த மொபைல் யூஸ் பண்ணுறோம்னா மொபைலை ரைட்டாக யூஸ் பண்ணு. யூஆர் டேக்கிங் அ வீடியோனா அவனும் டிஜிட்டலில் ட்ராவல் ஆகிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்கள் அட்மாஸ்பியர். இன்னைக்கு மைக்ரோ ஃபேமிலி ஆயிடுச்சு. மைக்ரோ ஃபேமிலி யாரும் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இல்லை. நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை நம்ம தான் இருக்கும். நம்ம வேற இங்கே போய் மண்ணில் விளையாட சொன்னால் என்ன சொல்லுவோம்? அது அது இது எல்லாமே நம்ம இப்படி பிளாக் பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டோம். We are not. So நம்ம என்னென்ன பார்த்து பண்ணுறோம்னு சொல்லிட்டு we are taking in the wrong. Okay, so you need to first வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு சார் சொன்ன மாதிரி ரெகக்னிஷன் கொடுங்க. ரெகக்னிஷன். உங்களை யாராவது வந்து இப்போ வராங்க, இப்போ சார் இருக்காதுங்க ப்ளீஸ் சார் ஒரு நிமிஷம், சாரை பார்த்து சார் சூப்பராக இருக்கு, எக்ஸலன்ட், சூப்பர் அப்படின்னா அவருக்கு ஒரு சந்தோஷம். என்ன சார் அப்படின்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் நான் அவரை பார்க்க போறேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே யூட்டர் ஏன் தெரியுமா? இல்லையோ இவன் வந்து ஏதாவது சொல்ல போறான். சரி, இன்னைக்கு நம்ம இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ரெகக்னிஷன் வேணும்னு நினைக்கிறோம். எல்கேஜி குழந்தை கூப்பிட்டு பாருங்க, இந்த பையன் பார்த்தீங்கன்னா கம்மி இந்த பையன் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு வந்தோடனே என்ன பண்ணுவேன்னா, நான் இங்கே உள்ள கீழே வரும்போது அவன் கை பிடிச்சிட்டு இப்படி எடுத்துட்டு போவான். புரியுதுங்களா? ஏன்னா இன்னும் அவன் எல்கேஜி அட்மிட் பண்ணிட்டான். Okay, that is how it is like. See, the kids are smart. Only thing you are not enjoying it. You have to give the values. இன்னைக்கு நம்ம ஓடுறோம் பசங்களுக்காக ஓடுறோம். நீங்க வந்து நாங்கள் மைண்ட் செட் 360ல வாட் கேர் தெரியுமா? The main thing is மைண்ட் செட் 360ல நீங்க வந்து உங்களுக்கு படிக்க தெரியலன்னா கூட பரவாயில்லைங்க. உன் பையன்கிட்ட வந்து நீ என்ன கத்துக்கிட்டடான்ட்டு நீங்க கேளுங்க. அவனை சொல்லி அந்த ஒரு 5 நிமிஷம் கேட்க முடியுமா? முடியாது. நான் 5 நிமிஷம் அவனுக்கு காது கொடுக்க முடியாது, ஆனால் அவன் பெரிய ஆளா இருக்கும். உங்களுக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல, அவன்கிட்ட கேளுங்க. ஏன்னா நீ கேட்கும் போது அவனுக்கு ஒரு ரெகக்னிஷன் நீ கொடுத்துருக்கீங்க. நீ சொல்ற நான் கேட்கறேன் அப்படின்றது. ஓகே, அவனே ஆர்வமா வருவான், அவனே இன்வால்வ் ஆகும். ஓகே, திஸ் திங். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலத்துல இங்கிலீஷ்ன்றது மேண்டேட்டரி. இங்கிலீஷ் மேண்டேட்டரி இல்லையா சார்? எனக்கு இங்கிலீஷ் வராது. அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் பார்த்தீங்க, இங்கிலீஷ் வராதுன்னு சொன்னா உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்களா? நாட் பாசிபிள். மார்க் நோக்கி போனீங்கன்னா ஒருத்தன் சக்சஸ் ஆகலாம், ஆனால் இங்கிலீஷ் இருக்கிறவங்க எல்லாருமே சக்சஸ் ஆகலாம். தட் இஸ் த மெயின் மோட்டிவ் ஆஃப் திஸ் ஜூனியர் ஸ்கூல் ஆல்சோ. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, எல்லாருமே இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் எக்ஸலண்ட்டாக இங்கிலீஷ் கொண்டு வரலாம் மேக்கிங். இப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கா? வீட்டில் இங்கிலீஷ் பேசுகிறாங்களா இல்லையா? இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னா கை கொடுங்க, பேசு. நீங்கள் ஹானஸ்டாக இருந்தால் தான் தட் கிவ்ஸ் மீ சாட்டிஸ்ஃபேக்ஷன். பேசுகிறாங்களா இல்லையா? ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையே சக்சஸ் தான். என்ன சொல்றேன்னா, இது கடல் மாதிரினா கடல் மாதிரி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. புரியுதுங்களா? as a parent நீங்க அவங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டீங்க, நாங்க டைரக்ஷனை கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அந்த வேவை தாண்டுறாங்க, அடுத்த பயணம் பண்ணி போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த டைரக்ஷனுக்கு நாங்க இருக்கோம். அந்த மைண்ட் செட் 360 வாட் we are going to do னா நெக்ஸ்ட் பாடமே full and full we will make them very good, excellent. சென்னையில இருக்கு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதை விட பெங்களூரோட பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்க கொண்டு வர முடியும். டெஃபினெட்லி பசங்களுக்கு we will definitely make it happen. You are going to see it. நீங்களே தான் சொல்ல போறீங்க. இப்ப பாருங்க, ட்ரை பண்றாங்க, வர்றாங்கன்றீங்க. நெக்ஸ்ட் அவங்கள உங்களை வழி நடத்தி கொண்டு போவாங்க, அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ தட் இஸ் வாட் இந்த ஜென்ரேஷன் வந்து வெரி ஃபாஸ்ட். அவங்களுக்கு பேலன்ஸ் வேணும், மோட்டிவேஷன் வேணும், சப்போர்ட் வேணும், ரைட் சப்போர்ட். தட்ஸ் a thing. And பேரண்ட்ஸ் நீங்க இப்போ மார்க் ஷீட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா கீழே? how you felt? நீங்க ஏதாவது சொன்னாதான் எனக்கு கொஞ்சம் இருக்கே இல்லை. பிகாஸ் ஓப்பன் அப், திஸ் இஸ் ஃபார் யுவர் சைல்ட். உங்க பசங்களுக்கு நீங்க தான் பேசணும். I cannot be speaking on that. Can you just tell me, are you feeling happy? ஹாப்பியா இல்லையா? பசங்க வீட்டுல படிச்சாங்களா இல்லையா இந்த எக்ஸாம் டைம்லாம் பார்த்தா? சத்தமா we are changing. மாற்றம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கிரேட்டா இருக்கும் within 1 or 2 months. So that we are taking it up. We just need, நான் உங்களை என்ன சொல்றேன்னா, just motivate, recognize, give them the right values at home. Definitely will make it up. And உங்களுடைய feedback ஏதாவது you can just register now. You can give so that I will go on. நீங்க ஓப்பனா பேசினா உங்க பசங்களுக்கு நாங்க என்ன பண்ணணும்ன்றதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தான். புரியுதுங்களா? நீங்க வந்து கமெண்ட் போயிட்டீங்கன்னா எதுவும் முடியாது.